லிவிங் என்கிற தலைப்பிலே நாம் இணைந்து இந்த காலை வேளையிலே தியானிப்போம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி மீண்டும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இடைபடும்படியாக நாம் அவரை நோக்கி பார்க்கலாம். பரலோக தேவனே, பராக்கிரமம் செய்பவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் செய்பவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்லை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்லை, யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே, உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ, உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. சுகம் தருகிற எங்கள் தெய்வமே, நாங்கள் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற எங்கள் ஆண்டவரே, எங்களோடு நீர் தொடர்ந்து பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வியாதிகள் என்றாலும் சரி, பலவீனங்கள் என்றாலும் சரி, அல்லது பிரிவுகள், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல், அவரது அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்கிறதில்லை. அதை முதலாக நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே எதுவும் நடக்கிறதில்லை, அது உண்மை. ஆனால் அதே சமயத்திலே ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கிற இந்த சரீரத்தை அவர் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி, அவர் கொடுத்த வேதத்தின் அடிப்படையிலே நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் மிக உண்மை. ஆண்டவருடைய, நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கிறதில்லை என்பது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கிற இந்த சரீரத்தை அவர் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையிலே, அவர் கொடுத்த வேதத்தின் அடிப்படையிலே நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் மிக மிக உண்மை. எனவேதான் இந்த காலை வேளையிலே ஒரு 5 தலைப்புகளிலே இந்த காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக நாம் ஆரோக்கிய வாழ்வு முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான வாழ்வும் முக்கியமானது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். We should understand the importance of healthy living. We should understand it is equally important to have a healthy living. ஒரு ஆரோக்கியமான வாழ்வும் அவசியம், முக்கியம் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறவர்கள், பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன்ஸ், பொதுவா நம்ம சரீரப்பிரகாரமான காரியத்தை குறித்து நம்ம கவனம் செலுத்தினோம் என்றால் அது ஆவிக்குரிய காரியம் அல்ல என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். அது ஆவிக்குரிய காரியம் அல்ல. It is not spiritual to give importance for a healthy living. ஆரோக்கியமான வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஆவிக்குரிய காரியம் இல்லை என்று நாம் நினைக்கிறோம். அது தவறு, வேதத்தின் அடிப்படையில் தவறு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக.
உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அங்கே பாருங்கள், ஆவி ஆத்மா மட்டும் சொல்லவில்லை, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சரீரம், சரீரத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. God of peace himself sanctify you entirely and may your spirit and soul and body be preserved complete. And may your spirit and soul and body be preserved and complete. Sanctify. Sanctify என்கிற அந்த கிரேக்க பதத்திற்கு consecrate, consecrate, set apart to a sacred use. ஒரு உன்னதமான உயர்ந்த நோக்கத்திற்காக நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் பாதுகாக்கப்பட வேண்டும். தேவன் எந்த ஒரு நோக்கத்திற்காக, எந்த ஒரு உன்னத நோக்கத்திற்காக நம்மை பிரித்தாரோ, நம்மை ரட்சித்தாரோ, அந்த நோக்கத்திற்காக நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் பாதுகாக்கப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6:19-20. 1 Corinthians chapter 6 verses 19 and 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், நீங்கள் தேவனாலே பெற்றும், நல்ல அண்டர்லைன் பண்ணுங்க, நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்து. உங்கள் ஆவியினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லவில்லை. உங்களுடைய சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அது வாக்குத்தத்தம் என்று சொல்லாலும் சரி, அது வாழ்த்துதல் என்று சொல்லாலும் சரி, ஆனால் அங்கே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அங்கே தேவனுடைய தாசர் எழுதுகிறார். சரி, இதெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை கொஞ்சம் பார்க்கலாம். வாசிங்க. மத்தேயு 4:23. இன்னும் சொல்ல அழுத்தமா பார்த்திடலாம். மத்தேயு 4:23. Matthew chapter 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து, இயேசு கலிலேயா, நல்ல கவனிங்க, இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. நிறுத்துங்க ஒரு இடத்துல. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்தார், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். சரி, நீங்க போங்கப்பா, ஆண்டவர் சொல்ல, இயேசுக்கு சொல்ல, நீங்க போங்க, அப்படி போங்க, நீங்க பாவத்திலிருந்து விடுதலை பெற்றீர்கள், நீங்கள் நித்திய ராஜ்யத்திற்கு பங்குடையவர்களாய் மாறிவிட்டீர்கள், இனி நீ வியாதியோட, வேதனையோட, வருத்தத்தோட, கண்ணீரோட கடந்து செல் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. தொடர்ந்து என்ன செய்தார் வாசிங்க. ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ ரட்சிக்கப்பட்டா போதும்பா, நீ ஞானஸ்தானம் எடுத்தா போதும், நீ அபிஷேகம் பெற்றால் போதும், நீ மேல வந்துட்டா போதும், கீழே இங்க வியாதியோடையும் வேதனையோடும் வருத்தத்தோடு இரு. அங்கே வியாதி இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே வருத்தம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை. அப்படி சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் குரூவல் காட் அல்ல, ஒரு கடின மனதுடைய ஆண்டவர் அல்ல. இந்த உலகத்திலேயே சந்தோஷமாய், சமாதானமாய், சுகமாய், ஆசீர்வாதமாய் வாழ விரும்புகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே அவ்வாறு நம்மை வாழும்படியாக விரும்புகிறார். இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். We should understand the importance of healthy living. ஒரு காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை
உணர்ந்தால்தான் அது பின்பற்ற முடியும். இப்போ படிக்கிற பையன் அவன் நல்லா படிக்கணும்